கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். காக்கு இடம் கொடுக்க வேணாம். ஆண்டவர் சன்னிதானத்தில் இறை வார்த்தையை ஆண்டவரை நம்ம முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரே வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம வரோம். ஆண்டவர்கிட்ட முழுமையாக தேவனே உன் வார்த்தைக்காக நான் ஆண்டவரே அடிமை ஆண்டவரே என்று தாழ்நிலை அன்னை மரியாதை ஏற்றுக்கொண்டாங்க. நான் ஆண்டவரே அந்த தாழ்நிலை அந்த வார்த்தையின்படியாக நான் ஏற்றுக்கொள்ள அந்த வார்த்தையின்படியாக நடப்பதற்காக நான் என்ன ஆண்டவரை செய்ய வேணும்? ஆண்டவர் என்னை நான் ஒப்பு கொடுப்பேன். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே அப்போ உங்க வார்த்தையை மட்டுமே நான் கேட்டு அதன்படி வாழ்வதற்காக அந்த வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் எனக்கு ஆண்டவரை பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக நிரம்ப செய்யும்படியாக தேவனையே உன் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி முழுமையாக தேவன் பாவத்தில் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி இயேசுவன் மட்டும் கூப்பிடுவோம். இயேசுவே ஆண்டவன் கூப்பிடும் போது எல்லா தடைகளும் ஆண்டவர் உடைக்கிறார். சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவரை நீங்க கூப்பிடுங்களேன். இயேசுவின் கூப்பிடுங்க. வாயை திறந்து இயேசுவின் கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனு கூப்பிடும் போது அவனுக்கு விடுதலை கிடைத்தது. இயேசுவின் யாரெல்லாம் அந்த நாவினால் அறிக்கப்படுகிறோமோ அந்த இடத்துல ஒரு மீட்பை கொடுக்குறாங்க. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒரு மீட்பு சின்னத்தை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஆவியானவரை. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரை எங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவை ஒப்பு கொடுங்க. இயேசுவை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா கணவன் மனைவியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற இந்த சபையை சுத்தி இருந்து இந்த ஒளிபரப்பின் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே அப்பா ஒப்பு கொடுக்குறேன். இந்த வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ஒப்பு கொடுங்க. தாவீதின் குமாரனே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்தரைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உன்னதரை ஒப்பு கொடுக்கிறோம். காண்பவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா என்று சொல்லி முழுமையாக தேவ சமூகத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து முழுமையாக தேவனோட ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களை நிரம்பும்படியாக ஆண்டவரை நீங்க இல்லாத ஒரு வாழ்வு எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அப்பா நீங்க எங்கள்கிட்ட பேசும் ஆண்டவரே. அப்பா நாங்க கல்லோ மண்ணால தேவன் நாங்கள் வரல. உயிருள்ள ஜீவனுள்ள தேவனோட நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா உண்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு மீட்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு மீட்பை கொடுங்க. ஒரு வல்லமை தாரும் ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் நாடி நரம்பு தசைகள் உள்ள உடல் உறுப்பு எல்லா பகுதியும் இயேசுவின் கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தம் இப்ப எங்கள் மீது ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே அப்பா உன்னை மறுதலித்த நாட்களுக்காக எங்கள் மீது ஆண்டவரே எங்கள் சிரசின் மீது ஊற்றமடியாக எங்களை தொடும் ஆண்டவரே. எங்களை தொடுவோம் தள்ளுமுள்ள கரத்தினால் எங்களை தொடும் கர்த்தாவே. எங்களை தொட்டு நீ ஆண்டவரை வழிநடத்தபடியாக ஆவியானவரை எங்களை தொடும்படியாக தெய்வமே இப்ப எங்களை தொடும் ஐயா. பரிசுத்த வல்லமையோடு பரிசுத்த ஆவியினால் அக்கினியால் எங்களை தொடுவதற்காக ஒரு விடுதலை தருவதற்காக இப்ப ஒரு மீட்பை கொடுப்பதற்காக ஒரு அபிஷேகத்தை தருவதற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. அப்பா தொடக்க முதல் முடிவு வரை ஆண்டவரே நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை தொட்டு ஆண்டவரே குணப்படுத்தின தேவன் நீர் ஆண்டவரே. விசுவாச நோய்களை ஆண்டவரே அனைத்தை கடிந்து கொண்டு அவர்கள் மீது கைகளை வைத்து ஆண்டவர் ஜெபித்த என் தெய்வம் இப்ப ஆண்டவரே எங்கள் மீது கரங்களை வைக்க முடியாக ஒரு தள்ளுமுள்ள கரங்கள் ஆண்டவரே இப்ப என் மீது என் சிரசின் மீது ஆண்டவரை வைக்கும்படியாக இப்ப ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக ஒரு விடுதலை தருவதற்காக புதிய வெள்ளனை கொடுப்பதற்காக ஆவியானவரே எங்கள் மீது ஆண்டவரே இப்ப ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த நறுமண தைலத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஜீவ தண்ணீராக எங்களை நிரப்புங்க. வார்த்தையானவரை எங்களை நிரப்புங்க. அக்கினியானவரை எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இப்ப ஆண்டவரை எங்களை நிரப்புவதற்காக ஒரு விடுதலை தருவதற்காக எலியா ஜெபிக்கிற போது அக்கினியாக இறங்கி வந்த என் தெய்வம் இப்ப ஆண்டவரே வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது போல இவரே என் அன்பார்ந்த மகன் என்று விண்ணகத்திலிருந்து கேட்ட குரல் போல இந்த இடத்துல நாம் அமர்ந்திருந்து கேட்கக்கூடிய குரலை நாம் அறிந்தாண்டவரே ஒரு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கண்களை மூடி உங்களை போடுப்போமா. நீங்க இல்லாத ஒரு வாழ் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. உன் கிருபை இல்லாத எங்களுக்கு ஒண்ணு இல்லை ஆண்டவரே சொல்லி முழுமையாக நம்மளோட உடல் உறுப்புகள் நம்மளை என்ன ஆண்டவரே அந்த பாவத்தை விட செய்கிற உறுப்புகளை இயேசுவே நீர் என்னை எச்சமான ஆண்டவரே எங்களை ஆண்டவர் எல்லாத்தையும் கல்வி எங்களை தூய்மைப்படுத்தபடியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கண்களை மூடும் போது இந்த உலகத்தை நம்ம மறப்போம். சகோதர சகோதரிகளை கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம
முடியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகிற நல்ல தேவனே. காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகிற நல்ல தேவனே. தாயு மறந்தால் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே. தாயும் மறந்தால் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நன்றி ஆவியானவரே, நீங்க இல்லாத ஒரு வாழ்வுகளுக்கு இல்லாதவரே, காலையில உன் கிருபையும் மாலையில உன் மகிமையும் தருகிற நல்ல தேவனே. தாய் மறந்தாலும் நீ மறக்காத ஒவ்வொரு நாளும் எங்களை உன் உள்ளங்கையில நான் வழங்கி வைத்திருக்கிறேன் சொன்னீங்க இயேசுவே. அப்பா, எங்களை மறவாத எங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவரே, காலையில உன் கிருபையும் மாலையில உன் மகிமையும் தருகிற நல்ல தேவனே. பெத்த தாய் உங்களை ஒவ்வொரு நாளும் மறந்தாலும் நான் ஒரு நாள் போதும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, என்னுடைய பொழுது எங்களை ஆண்டவரே, அப்பா என்னை கைவிட்டால் உன்னை பேர கத்தால் உன்னை மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி எஸ்ஐயா 54:7 தகப்பனே, எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வல்லமையாற்றல் பெலனோடு ஆண்டவரே, அப்ப அந்த செய்தி மீது எங்கள் முழுமையாக நிரப்பினை ஆசீர்வதிப்பதற்காக சபையாக நாங்கள் கூடி வந்திருக்க எங்களை ஆண்டவரை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரிகிற எல்லாத்தையும் ஆண்டவரே உன் கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை தூய்மைப்படுத்தும்படியாக என் ஆண்டவரை மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் உடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி? ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கும். நான் லியோ கிருபையில இருந்தா என்ன ஆயிரும்? அதான் ஒண்ணுமே ஒரு இன்ச்சு கூட வராது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அழகாக இன்னைக்கு ஆபேல் காயின். என்னது? ஆபேல் காயின். அதுல என்ன இதெல்லாம் ஒரு தலைப்பு என்னது? இதெல்லாம் ஒரு செய்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆபேல் காயினை அந்த 4ஆம் அதிகாரத்தை முழுமையாக 16 வசனம் வரைக்கும் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக ஏன்னா ஆபேலுக்கு உண்டான காயினுக்கு உண்டான அந்த மனநிலை என்ன என்று பார்ப்போம். இது அந்த ஆபேல் காயினுக்கு உண்டான அந்த மனநிலை நம்ம கிட்ட எந்த மனநிலை இருக்கிறது? நிறைய பேர் இன்னைக்கு உலக சபையில பாத்தீங்கன்னா நிறைய 10ல் 1 மடங்கு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. என்னது? 10ல் 1 மடங்கு. ஆபேல் 10ல் 1 மடங்கு கொடுத்தானா தன்னையே பலியா கொடுத்தானா? இதுதான் ஒரு கேள்வி. தன்னையே பலியா கொடுத்தான். என்னது? தன்னையே பலியா கொடுக்கணும். 10ல் 1 மடங்கு கொடுப்பது ஏன்னா அது ஒரு பலி அல்ல, அது ஒரு காணிக்கை. என்னது? பலி என்றது வேறு, காணிக்கை என்றது வேறு. அப்ப நான் பலியாக இருக்கிறேனா காணிக்கையாக இருக்கிறேனா?
இன்னைக்கு காணிக்கை, எந்த காணிக்கை கடவுள் எந்த காணிக்கை அங்கீகரிக்கிறாரு? இப்ப காயினோட காணிக்கை அங்கீகரிக்கிறாரா, ஆபேலோட காணிக்கையை அங்கீகரிக்கிறாரா? எதை அங்கீகரிக்கிறாரு? ஆபேல் காணிக்கையை அங்கீகரி. ஏன் ஆபேல் காணிக்கையை அங்கீகரிக்கிறாரு? காயினோட காணிக்கையை ஏன் விட்டு விட்டாரு? அதான் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசிப்போம். முதல்ல பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்றபின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளை அவை பெருமையானவர்களில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமே. பாருங்க, எதுக்கு அங்கீகரித்தாரு? முழு மனதோடு யார் காணிக்கை கொண்டு வந்தா? ஆபேல் கொண்டு வந்தா. ஏன் இந்த காணிக்கை, காயினோட காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளனா? அந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த தவறு யாருகிட்ட இருந்தது? காயின் கிட்ட இருந்தது. யாருகிட்ட இருந்தது? அந்த ஆதாம் ஏவாள் செய்த அந்த தொடர் பாவம் எங்கன்னா முதல் கருவில பிறந்த இந்த காயினோட இருந்தது. இந்த கருவில் காயினோட இருந்தது. அடுத்த சந்ததியில வருகிற போது இரண்டாக ஆபேலை பெற்றெடுக்கும் போது ஆண்டவர் தான் வார்த்தையால் என்னது நிரப்பப்பட்டாரு. ஒரு இரக்கத்தை வைத்திருந்தார். யாருக்கிட்ட இரக்கத்தை வைத்திருந்தாரு? ஆபேல்கிட்ட. ஏன்? ஆடு மேய்க்கிறவனாவை பாத்தீங்கன்னா விவசாயத்தை எடுத்தான். எவ்வளவு தொழில் இருந்தது அந்த காலத்துல? என்னது எவ்வளவு வேலைகள் இருந்தது. ஏன் ஆடு என்று எதற்காக முன்னிறுத்தி அவருக்கு வச்சிருந்தாரு? எதற்காக வச்சிருந்தாரு? அந்த ஆடு என்றது வெள்ளாட்டை அவர் வைத்துக் கொள்ளல. என்னது வெள்ளாட்டை வச்சிருந்தாரு? எந்த ஆடை வச்சிருந்தாரு? செம்மறி ஆடை வச்சிருந்தார். செம்மறி ஆடை மேய்க்க ஆட்கள் தேவையா? செம்மறி ஆடை வெள்ளாடை மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும். என்னது 10 ஆள் இருந்தாலும் பத்தாது. ஆனா செம்மறி ஆடை மேய்ப்பதற்கு ஒரு ஆளு ஒரு ஆத்துமா என்னது. ஆனா தனித்து என்ன செய்யாது? செம்மறி ஆடு தனித்து போகாது. தனித்து வெள்ளாடு போகும். ஆனா செம்மறி ஆடு என்ன தனித்து போகாது. அது கூட்டத்தோட இருக்கும். அந்த கூட்டத்தோட இருந்த இந்த என்னது அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அந்த ஆபேல் என்ன செஞ்சாரு? அந்த ஒத்த ஆட்டுக்குட்டியை நேசிக்கிறவராய் இருந்தார். என்னது முதல் கனியாக ஆடை எடுத்து என்ன செய்யறாரு? தேவனுக்கு அப்படியே கொடுக்கலங்க. அப்படியே கொடுத்தாரா? எப்படி கொடுத்தாரு? தோலை உரிச்சாரு. கொம்புகளை தூக்கி எடுத்து என்ன செய்யறாரு? ஒரு இடத்துல வைத்து விட்டு என்ன செஞ்சாரு? உள்ள இருந்த காணிக்கையை, இது உள்ள உறுப்புகள் இருக்கிற அதை எடுத்து என்ன செஞ்சாரு? தேவனுக்கு அந்த எரிகிற நெருப்புல காணிக்கையாக கொடுத்தார். எதுல கொடுத்தாரு? சுட்டு எரித்தாங்க. வாட்டி வதச்சா எப்படி வறுத்து எடுக்கிறோம் அது போல என்ன இந்த ஆபேலோட காணிக்கை கடவுளுக்கு முன்பாக கொடுக்கும் போது அந்த நெருப்புல போட்டாங்க. அதனாலதான் தேவன் என்ன செஞ்சாரு? அவர் காணிக்கையை அங்கீகரித்தார். ஏன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறதுக்கு, ஏன் இந்த ஆண்டவருக்கு முழுமையாக இந்த காணிக்கை கொடுக்கும் போது எதற்காகனா, அதுதான் எசேயா புத்தகம் 34:14 சொல்லப்படுகிறது. ஏன் ஆபேலோட காணிக்கை ஆண்டவர் எப்படி எதற்கு ஏற்றுக்கொண்டார்னா, அவர் எப்போது எப்படி இருந்தார் என்று வேதம் சொல்லப்படுது. பாருங்க, எடுத்து வாசிங்க. எசேயா புத்தகம் 34:16. அங்கே காட்டு மிருகங்களும். எசேயா 34:16. கர்த்தரோட புஸ்தகத்தை என்ன செய்யணுமா? தேடி வாசி. இதுல ஒன்றும் குறையாது. இதுக்கு ஒன்று ஜோடி இல்லாம இராது. அவர் வாய் என்ன சொன்னது? அவர் வாயில என்ன சொன்னது? இந்த ஆபேலுக்கு என்னது செய்யறது? இந்த வார்த்தைகள் யார் உள்ளத்துல இருந்தது? ஆபேல் உள்ளத்தில் வேடி தேவனை தேடினதுனால, தேவனோட வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்தில் இருந்ததுனால என்னது? அந்த வார்த்தை யாரு நாவில் இருந்தது? ஆபேலோட நாவில் இருந்தது. இன்னைக்கு பிள்ளை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா, பிள்ளை ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன செய்வோம்? ரொம்ப சிரிப்போம். என்னது தொடக்கத்துல என்ன செய்வோம்? தொடக்கத்திலேயே என் பிள்ளை என்ன செய்யுது, ஒரு சின்ன வார்த்தை பேசுற என்ன செய்வோம்? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசினாங்க. எப்படி இருக்கும்? தொடக்கத்திலே சாபத்தை யார் கற்றுக் கொடுக்கிறா? இந்த காயினுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? அந்த நன்மை தீமை அறிந்த அந்த கனிகளிலிருந்து வந்த சந்ததியில முதல் பிறந்த அந்த என்னது, அந்த ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அந்த பிள்ளைதான் முதலாக பாவத்தில் விழுந்தவன் தான். இந்த காணிக்கை என்ன செய்யல, அங்கீகரிக்க முடியாத ஒரு முணுமுணுப்பாக இருந்தான். இன்னைக்கு கூட பிறந்த சகோதரர்களுக்கு என்ன இருக்கு? முணுமுணுப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தாராளமா இருக்கு.
என்னது எந்த இடத்துல இருந்து வந்தாங்க? நீ அதே கருவுல, அதே தாயின் கருவுல இருந்தா வந்த. ஏன்னா உன்னுடைய தம்பி அதே கருவுல இருந்தா வந்தான், உன் சகோதரி அந்த கருவுல இருந்தா வந்தா. ஆனா வந்தாலும் என்ன இருக்கு? ஒரு முணுமுணுப்பு இருக்கு. உன்னுடைய மந்தைகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய மந்தை எப்படி இருக்கிறது, உன் சொத்து எப்படி இருக்கு, என்னுடைய சொத்து எப்படி இருக்குன்னு அந்த இடத்துல ஒரு முணுமுணுப்பு இருந்ததுனால இந்த காணிக்கை என்ன செய்யல? காயினோட காணிக்கையே கடவுள் என்ன செய்ய அங்கீகரிக்கவில்லை. அப்ப தேவனோட உள்ளம் இவனோட இருந்தது என்னது? இந்த செய்தி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன, டைரியை திருப்பினேன், டைரியில இடம் இல்லை. வயசுதான் என்னது, டைரி இடம் இல்லை. அப்புறம் கேட்டேன் எங்க வீட்டுக்காரமா, டைரியில அவ்வளவுமா படிச்சு கிழிச்சிட்ட? என்ன கேட்டாங்க? என்னது, நீங்க 2 டைரி வச்சிருக்கிற, 2 டைரி படிச்சு கிழிச்சிட்டியான்னு கேட்டாங்க. ஆமா, உண்மையுமே படிச்சு கிழிச்சிட்டோம். ஏன்னா அதனால வேற டைரி கொடுன்னு சொல்லிட்டு புது டைரியில முதல் எடுத்தோடனே இன்னும் என் முதல் தலைப்பு ஆபேல் காயினை கொடுத்து இந்த டைரியில எழுதுற. நான் என்ன செய்ய போறேன்? எழுது, கொடுக்குறதை எழுதி கொடுத்துன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்? கொடுத்து எழுதும் போதுதான் அந்த எழுதும் போது இருதயத்தில் குத்தப்பட்டது என் மனைவிக்கு. என்னது, எது குத்தப்பட்டது? இந்த வார்த்தை குத்தப்பட்டது. இது என்ன ஒரு தலைப்பு, இது பேச போறியே என்னன்னு கேட்டாங்க. அந்த தானே சொன்னேன், நீ கொடுக்க வாரத்துல 10 ரூபா பிச்சை காசு கொடுக்கறதுக்கு இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வரல. என்னது, நீ கொடுக்குற 10 காசுக்கு 100 ரூபாய்க்கும் பிச்சை எடுக்கிறதுக்கு இயேசுநாதர் வரல. தன்னையே பலியா கொடுப்பறதுக்கு இயேசுநாதர் எவன் ஒருத்தர் இருக்கிறான்னு தேடினான். என்னது, தன்னையே பலியா கொடுக்கக்கூடியவனை தேடினார் ஆண்டவர். அந்த பலியா கொடுத்த ஒருவனை எவனா? இந்த ஆபேல் தான். என்னது, அந்த காய், அந்த ஆபேல் என்ன செஞ்சா? தன் ஆட்டு மந்தையில முதல் ஆடாக இருக்கிற தோலை பிரித்து என்ன செய்யணும்? அந்த நெருப்புல வாட்டி தேவனுக்கு கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு கொடுக்க முடியுமா? இன்னைக்கு காணிக்கை கொடுக்குற 10 மடங்கு விவசாயத்துல விலையில இருந்து எல்லாமே கொடுக்கறதுல கொடுத்தா இன்னைக்கு என்ன பர்வது போயிட முடியுமா? தன்னை கிழிங்க, தன்னை கிழிச்சாதான் அந்த 5ஆம் தேதிக்கு அதை கேட்பேன். 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த விகுதி தொடங்குது. முதல் வாசகமே என்ன, எவன் என்னது, அப்ப கூட மனம் திரும்ப மாட்டானுங்க. என்னது, என்னது, அப்ப கூட என்ன செய்யறாங்க? உலகம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை என்ன செய்யறாங்க? உலகம் முழுவதும் வாசிக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் கூட மனம் திரும்பினது, அவனும் திரும்பல, வாசிக்கிறவனும் திரும்பல. எவன் திரும்பல? அவனும் திரும்பல, வாசிக்கிறவனும் திரும்பல. மனம் திரும்பணுங்க. யோவேல் 2:13, 14, 15 இதுதான் 300 எப்ப எந்தெந்த தவக்காலம் வருகிறது எல்லா விகுதி முதலுக்கு முதல் வாசகம் யோவேல் 2:13, 14, 15, 16 இந்த வாசகம் தான். என்ன இல்லாதது? உன் ஆணையை கிழித்துக் கொள்ள வேணாம், உன் இருதயத்தை எவங்க கிழித்துக் கொள்ளுகிறான் சொல்லுங்க. அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருமானம் ஜாஸ்தி. இயேசுநாதரை வச்சு சம்பாதிச்சிருவாங்க. இயேசுநாதரை வச்சு என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா இயேசுநாதரை வச்சு வியாபார சந்தை போல அங்க கூட்டம், இங்க கூட்டம், பாவ மன்னிப்பு கூட்டம். என்னுடைய பாவத்தை நான் கழுவணும். அதான் இந்த ஆபேல் செஞ்சான். தன்னுடைய பாவங்களை கழுவணும். என்னுடைய பாவங்களை கழுவுனாதான பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா நான் கொடுக்கிறக்கூடிய காணிக்கை தேவனுக்கு தேவையில்லை. 10 மடங்கு காயினும் கொடுத்தா ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? நான் எப்படி கொடுக்கிறேன்? முணுமுணுப்போட கொடுக்கிறேன். ஆனா ஆபேல் கொடுத்த காணிக்கை உள்ளாந்து கொடுத்தான். அதான் பாருங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிங்களேன். ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ல இருந்து 3, 4, 5. பிரதர் 4ல 3, 4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. தொடக்க நூல் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் தானே. 4ல 3ல இருந்து வாசிக்கும் அதானே. சில நாள் சென்ற பிறகு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம்
எங்க படுத்திருக்குமா? எங்க படுத்திருக்க? எந்த வாசகம் சொன்னாரு? இந்த காம்பவுண்ட்ல ஏறி வருகிற அந்த வாசகம் சொன்னாரா? நீ நன்மை செய்தா நீ வாழலாம், தீமை செய்தா வாசப்படியில என்ன படுத்திருக்க? எந்த வாசல்? எந்த வாசல் சொன்னாரா? எந்த வாசல் சொன்னாரு? நீ அங்கிருந்து வர வாசலா? எந்த வாசல்? எது? நானே அந்த வாசல். எது? அதான் வெளிப்படுத்த 3:20 சொல்ற, இதோ நான் வாசப்படி நின்று. எந்த வாசலுங்க நின்று தட்டினாரு? இந்த காயினோட நீ நன்மை செய்து வரும்போது எப்படி வருகிற? ஏன் உன் முகம் நாடி வருகிறது? ஒரு முணுமுணுப்போட. என்னது? முணுமுணுப்போட. சகாயமாதா கோயில்ல ஒரு சீப்பு நடத்திட்டு இருந்தேன். ஏன்னா புருஷன் கொண்டாடி 2 புள்ள ஒருத்தாங்க 3 பேர் வந்து மாலை போட வராங்க. சகாயமாதா படத்துக்கு மாலை போட வராங்க. நான் நின்று ஒரு சீப்பு நடத்திக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என்னடா ஒரு சத்தம் கேட்டது, கண்ணை திறந்து என்ன செஞ்சேன் பார்த்தேன். சில நடக்கல ஜெபம் பண்ணும் போது கண்ணை மூடிடுவேன் நான். ஏன்னா சில நடக்கிற செயலாம் பார்த்தா நமக்கு டென்ஷன் ஆயிடும். அதில் என்ன செய்வேன்? கண்ணை மூடிக்குவேன். ஏன்னா மூடிட்டு என்னது ஜெபம் பண்ணும்போது இந்த முணுமுணுப்பு இருந்ததுனா அந்த படத்துக்கிட்ட இருக்கும்போது நான் பார்த்தேன். ஏன்னா மாலையை நீ போடுன்றான், இங்கிட்டு கொண்டாடி நீ போடுனது புள்ள நதரு என்ன செய்யுது? யாராவது ஒருத்தவங்க போடுன வேண்டுதலை உனக்கு தான்டா. என்னது? வேண்டுதலை உனக்கு தான். வேண்டுதலை வச்சவங்க தான் போடணும்னு யார் சொல்றா? புருஷன் ஒரு பக்கம் சொல்றாரு, கொண்டாடி ஒரு பக்கம் சொல்றது வேண்டுதலை எனக்கு இல்ல, பிள்ளைக்கு தான் வேண்டுதல், பிள்ளைக்கு போடு. கடைசியில் என்ன ஆச்சு? சாதாரண ஒரு பூ போடுறதுக்கே இத்தனை முணுமுணுப்பு. அங்க இந்த வேண்டுதலை அம்மா கேட்குமா? கேட்பாங்களா? என்ன செய்வாங்க? ஏண்டா என் பாவத்தை ஊத்திக்கிறீங்க? என்னது? ஏண்டா என் பாவத்தை ஊத்திக்கிறீங்க? அப்ப அந்த முணுமுணுப்போட அந்த இடத்துல என்ன இல்ல, ஒரு குடும்பத்துல இருந்து கணவன் மனைவி பெத்த பிள்ளை வந்து இருக்கிறாங்க. ஒரு முடிவு எடுத்து என்ன செய்யல? தேவனோட ஆலயத்துக்கு வரல. ஒரு முடிவு எடுத்து என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட வரும்போது ஒரு முடிவோட வரணும், ஒரு திட்டத்தோட வரணும். சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு வாரம் வந்துட்டு வாரம் போவதில்ல. விண்ணப்பம் எழுதுறதுனால என்னது? உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால ஒண்ணுமே பலன் கிடையாது. நான் முழுமையாக காணிக்கையா மாறணும். நான் காணிக்கையா மாறணும். நீ நன்மை செய்தா நீ வாழலாம், தீமை செய்தா வாசப்படியில எங்க படுத்திருக்கோம்? எங்க படுத்திருக்கோம்? இங்க படுத்திருக்கோம். எங்க படுத்திருக்கோம்? இங்க படுத்திருக்கு. இதை விரட்ட முடியுமா? இது உள்ள காயின் உள்ளத்துல எதுவா தான் படுத்திருந்தான். என்னது? அந்த தொடக்கத்துல இருந்த பாவம் தான் யாரு உள்ளத்துல? ஆபேல் உள்ளத்துல, காயின் உள்ளத்துல இருந்தது. அந்த பாவம் அதனால கடவுள் என்ன செய்தா? அங்கீகரிக்க முடியல. 5 மட்டும் வாசிங்க. அதுல காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஹல்லேலூயா. முகம் நாடி என்ன செஞ்சானா? வேறுபட்டது. அந்த முகத்துல பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல தான் உண்டாக்குனாரு. 6ஆம் அதிகாரத்துக்குள்ள கடவுளை புலம்ப வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. என்னது? 2ஆம் அதிகாரத்துல உருவாக்குனாரு. உருவாக்கி என்ன செஞ்சாரு? 6ஆம் அதிகாரத்துல இயேசுனார நொந்து சாவடிச்சிட்டாங்க. அங்க 6ஆம் அதிகாரத்துல நொந்து சாவடிச்சாங்க. நம்ம 66ஆம் அதிகாரத்துல நொந்து சாவடிச்சிட்டு இருக்கோம். என்னது? 6ஆம் அதிகாரத்துக்குள்ளதான் என்னது? புலம்ப வைத்துள்ள தேவனே பாவத்தில் மூழ்கி கிடந்தான் இந்த காயினு. ஏன் தேவனுக்கு காணிக்கை இன்னைக்கு அநேக இடங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா எத்தனை பேருக்கு இந்த வசனம் படிச்சிருப்பாங்க? எத்தனை பேருக்கு எவ்வளவு ஞானிகள்லாம் படிச்சிருப்பாங்க, பைபிள் கிளாஸ் படிச்சிருப்பாங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தியானத்துல கொடுத்துருப்பாங்க. நிறைய முறை இந்த என்னைக்கு நாச்சு என்ன நான் சோதிச்சு அறிஞ்சிருக்கிறேன்னா என்ன சோதித்து அறியணும். அந்த சோதித்து அறியறதுக்கு தான் நாங்களாம் என்ன செய்வோம்னா வருஷத்துக்கு 2 தியானம் அட்டன் பண்ணுவோம். வருஷத்துக்கு 2 தியானம் கண்டிப்பா ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? குடும்பமாக தியானிக்கணும். ஏன்னா அந்த தியானத்துல எங்களுக்கு அறுவடையில வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு தியானம். ஊழியர்களுக்கு 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பிப்பாங்க, சனி ஞாயிறு எங்களுக்கு ஃபுல் டே இருக்கும். சர்வீஸ் ஒரு பக்கம் நடக்கும், பின்னாடி எங்க கூடாரத்துக்கு ஊழியர்களுக்காக ஒரு தனி கூடுதல் நடந்து என்ன செய்வாங்க? அந்த இடத்துல எங்களுக்கு தியானத்தை வைப்பாங்க. ஏன்னா தன்னை நான் சோதித்து அறியணும். என் இருதயம் எப்படி இருக்கிறது, என் ஆவிய ஆத்மா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு உள்ளார்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அவரை நான் ஆராய்ந்து பார்க்கணும். எங்க இருக்கிறாரு? உள்ளார்ந்த மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்ன தவறு செய்து கொண்டு இருக்கிறேன்? வர கோயிலுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், குடும்ப ஜெபம் செய்யறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா எனக்குள்ள என்ன பாவம் இருக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாது. எப்போ தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வந்து எப்ப நான் போதிக்க வரேன் என்று சொல்லும் போதுதான் பிசாசு அப்பதான் என்ன செய்யும்? இல்லையோ இந்த இடத்துல இந்த பாவம் செஞ்சிருக்கிற. என்னது
இல்லையோ இந்த இடத்துல உன் கொண்டாடிட்டு இப்படி பேசியிருக்க, உன் பிள்ளைகிட்ட இப்படி பேசியிருக்கிற, ஊழிய பாதையில இப்படி பேசியிருக்கிற, போக்குவரத்துல இப்படி பேசியிருக்கன்னு தேவன் எப்ப செய்வார்? அப்பதான் அடையாளத்தை காட்டுவார். எப்ப அடையாளம் காட்டுவாரு? எப்ப அடையாளம் காட்டுவாரு? தேவனோட நான் தவறி விழுகிற இந்த வேதத்தை யாருக்கு நான் சொல்ல போகிறேனோ அப்பதான் தேவன் என்ன செய்வாரு? இந்த அடையாளத்தை காட்டுவார். உன் இருதயத்தை நீ பாரு, உன் எண்ணங்களை பாரு, உன் செயல்களை பாரு என்று சொல்லி தேவன் அப்பதான் என்ன செய்வாரு? நம்மளை சுத்திகரித்து பார்ப்பாருங்க நம்ம இருதயத்தை. என்னது? அதான் காயின்ட்ட சொல்றாரு, நீ நன்மை செய்தா என்னது? நீ நன்மை செய்தா நீ மேன்மை அடைவா, தீமை செய்தா என்ன செய்வானா? தீமை செய்தா உன் வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். இன்னைக்கு பாவம் படுத்திருக்கிறா இல்லையா? படுத்திருக்கா இல்லையா? பாவம் படுத்திருக்கிறா இல்லையா? தாராளமா தலவாணி போட்டு படுத்திருக்கு, சும்மா படுத்திருக்கல. என்னது? அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவம் அந்த குடும்பத்தை என்ன செஞ்சிடும்? உலுக்கி வச்சிரும். என்னது? புளிய மரத்துல தான் பாம்பு பேய் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா வீட்டுக்கு ஒரு புளிய மரம் இருக்கு. பிரைஸ்லாம் இருக்கா இல்லையா? புளிய மரத்துல தான் பேய் இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் வேப்ப மரத்துல இருக்குன்றாங்க, சில பேர் புளிய மரத்துல இருக்க, சில பேர் அரச எந்த மரத்துல இருந்தாலும் என்ன, எனக்குள்ள இருக்கிற மரம் என்ற அந்த வேருக்குள்ள பிசாசு கண்டிப்பா இருக்கு. எனக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு இந்த மரம் என்ற இந்த திராட்சை செடியோடு நம்ம இணைந்திருக்கிற எனக்குள்ள என்ன இருக்கு? பிசாசு இருக்குங்க. இதை துரத்தணும். எப்படி துரத்த முடியும்? எப்படி துரத்த முடியும்? வேதத்தை என்ன செய்யணும்? இரவும் பகலும் நீங்க தியானிக்கும் போது துறக்க முடியும். அவன் தான் என்ன செய்தாரு? கர்த்தருடைய வேத புத்தகத்தை என்ன செஞ்சானா? தேடி வாசித்தான். தேடி அந்த இருதயத்தை தேவனுக்கு உயர்ந்த இருதயமா வைத்துக் கொண்டதுனாலதான் இவர்களுக்கு என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்தா. எவனுக்கு? யாருக்கு? இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஆபேலுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? யார் சொல்லி கொடுத்திருப்பா? யார் சொல்லி கொடுப்பா? 2 தீமோத்தி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5 எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தி புத்தகம் 1:5. 2 தீமோத்தி 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாக்குள்ளும் உன் தாயாகிய நிலைத்திருந்தது. அது உனக்குள்ள என்னது? இந்த வேத வசனத்தை யாருக்கு கற்றுக் கொடுக்கிறது? யாருக்கு? மூதாட்டிகள் நம்ம வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி தான் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணுமா? சொத்தை சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? ரெண்டுமே செய்யணும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபேலுக்குள்ள இருந்த என்னது? இந்த மூதாட்டிகள் என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தாருங்க. இறை வார்த்தை என்ன செஞ்சா? இந்த மூதாட்டிகள் இருந்து என்ன செய்யுங்க? தாத்தா பாட்டிகள் எங்க பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நீ கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி கொடுத்துடுறாங்க. என்னென்ன வேணும், ஏது வேணும்னு. அப்ப இந்த ஆபேல் உள்ளத்துல என்ன இருந்தது? இறை வார்த்தை இருந்தது. யாரு? முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தா. தாத்தா பாட்டிகள் என்ன சொல்லிக் கொடுத்திருந்தாங்க. அப்ப இந்த வேத புத்தகம் ஒன்றது ஒவ்வொரு நாளும் நான் என்ன வாசிப்பது மட்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நான் என்ன தியானிக்கணும். அதான் உபாக புத்தகம் 6ஆம் அதிகாரம், உபாக புத்தகம் 6, 7, 8 வாசிக்கிறே. உபாக புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7, 8. யாருக்கு சொல்லணும்? அவையே உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழிப்பயணங்களும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவற்றை குறித்து பேசு. உன் கையின் மீதும் என்ன அடையாளமாக இந்த வேத புத்தகத்தை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நீ சொல்லிக் கொடு. போகும்போது வரும்போது எதை பற்றி பேசணும்? வேதத்தையே பேசணும். இந்த மூலையில ஏன் சொத்து இருக்கு, இந்த இடத்துல அம்மாச்சிக்கு சொத்து இருக்கு, இதை பேசக்கூடாது. எதை சொல்லணும்? வேத புத்தகத்தை ரகசியங்கள் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறோமா? பிள்ளைகள் இருக்கிற இந்த காயின் உள்ளத்துல இருக்க தீமையை நினைத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? தீமையே இன்னைக்கு யாரு இன்னைக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கிறோம், தீமையை சொல்லிக் கொடுக்கிறோமா பிள்ளைகளுக்கு? சிந்திச்சு பாருங்களேன். சில நேரங்கள் என்ன செய்யணும்? உடன் பிறந்த சகோதர சகோதரர்களே நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறது? பேசாத. என்னது? கூட பிறந்த சகோதர சகோதரிகளுடைய சித்தப்பா பெரியப்பாளுடைய பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன செஞ்சு தரோம்? பேசாத. யாரை பார்த்து தீமை யார் தூண்டப்படுகிறது? தாய் தகப்பனே. ஆனா அந்த ஆபேல் உள்ளத்துல அந்த தாய் தகப்ப என்ன செய்யல? அப்படி தூண்டப்படல. அவன் இறை வார்த்தை
வார்த்தையை மூதாட்டிகள் இருந்த அந்த தாத்தா பாட்டிகள் என்ன செஞ்சாங்க? அவருக்கு நன்மையை சொல்லி கொடுத்தாங்க. இரவும் பகலும் இந்த இறைவார்த்தை போகும்போது வரும்போது தியானி, அவற்றை பத்தி நீ பேசு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம உலகத்துல பேசுவோம்? பிள்ளைகளுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறோமா? இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து கையை தட்டி நீங்க ஆராதனை பாட்டு பாடுனீங்கன்னா பிள்ளை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்கா பிள்ளை ஆராதனை பாட்டு பாடும். நீ 7 மணி ஆன டிவியை ஓபன் பண்ணினா அந்த பிள்ளை 7 மணி ஆனா பேக கீழே வைக்குதா இல்லையா? அடுத்தது மணி ஆயிடுச்சு, 6:50 ஆயிடுச்சு. அடுத்து அது என்ன செய்யும்? அதுவும் டிவியை தான் ஓபன் பண்ணும். நீ நன்மை செய்தா நீ வாழலாம், தீமை செய்தா வாசப்படியில் என்ன செய்யும்? பாவப்படுத்து. இதுதான் இந்த ஆபேல் உள்ளத்துல இருந்தது, காயின் உள்ளத்துல இருந்தது. சாரி, காயின் உள்ளத்துல இருந்தது. அப்ப காயினோட இனி வழிமுறைக்குள்ள இருக்கிற அப்ப கடவுள் அவனுக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொடுத்து அவனை என்ன செஞ்சாரு? கடவுள் என்ன செஞ்சாரு? கடைசி யாருமே அவனை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. பணியை தேவன் என்னது? ஒரு அடையாளத்தை வைத்து தேசத்துல சுத்த வச்சாருங்க. ஒரு அடையாளத்தை வைத்தாரு. காயினுக்கு உள்ளத்துல ஒரு அடையாளத்தை வச்சாரு. பக்கத்துல யாருமே நெருங்க முடியாது. அதான் பாருங்க, எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:1 எடுத்து வாசிப்போம். எபிரேயர் விசுவாசமானது பாருங்க, நம்பப்படுகிறவருக்கு உறுதியும் காணப்படாதையே நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே பாருங்க, முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலும் உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாக காணப்படுகிறவருக்கு தோன்றப்படுகிறதாக உண்டாகப்படவில்லை என்று தேவன் சொல்லுது. அப்ப காணப்படுகிற வார்த்தை எங்க? விசுவாசம் வேணுங்க. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு மனிதனுக்கு தேவன் மீது, வார்த்தை மீது நம்பிக்கை வேணும். இன்னைக்கு தேவனோட வார்த்தையை என்ன நம்பிக்கையோட அறிவிக்கிறோமா? என்ன இன்னைக்கு அசட்டையா செய்யறோமா? தேவனோட வார்த்தையை இன்னைக்கு நன்மையா, இன்னைக்கு உற்சாகத்தோடு செய்யமா, அசட்டையா செய்யறோமா? எப்படி செய்யறோம் சொல்லுங்க? நன்மையை உற்சாகத்தோடு செய்யறோமா? கடமைக்கு செய்யறோமா? அந்த வார்த்தையை என்ன செய்யறோம்? அதான் எரேமியா எழுதுவார், அழகா சூப்பரா எழுதுவார். எரேமியா எப்படி எழுதுறாங்க? 48:10 வாசிகள். எரேமியால 48 என்ன செய்யக்கூடாதா? கர்த்தரோட வேலையை அசதியாக செய்யாத. கீழே வாசிமா. ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. பாத்தீங்க, கடவுளோட வேதத்தை அசட்டையா செய்யறவன் யாரா? சபிக்கப்பட்டவன். அசட்டையா என்ன செய்யக்கூடாது? வேதத்தை எடுத்தோம்னு என்ன செய்யணும்? இதுக்கு நான் உட்கார்ந்து தியானித்து எப்படி ஒரு 2-3 மணி நேரம் உட்காரணும். என்னது? ஒரு 2-3 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து, தேவனே நீங்க கொடுத்தவாறு இந்த வார்த்தை நான் பேச போறேன், என்னை பரிசுத்தமாக்கு. இந்த வார்த்தை கேட்கிறவங்களையும் சொல்லுங்க, என்ன செய்யும்? பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லணுமா? என்னது? பரிசுத்தப்படுத்தணுமா வேணாம்? பரிசுத்தமாகணும். கேட்கும் போது என்ன செய்யணும்? நீங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பா, நீங்க ஒரு பக்கம் தூங்கிட்டே இருந்தா என்னது? வாசப்படியில பிசாசு தான் படுத்துறது. என்னது? நான் ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம் என்னது? நான் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பேன். இப்ப நிறைய சபைகள் அப்படி என்னது? அங்க ஒரு பக்கம் என்னது? ஏதோ இன்னைக்கு கடமை அந்த ஓய்வு நாள்ல பேசணும். பேசிட்டு அவன் தூங்குனான்னா முடிச்சிருந்தா எனக்கு என்ன? முடிஞ்சு போகும்போது என் கஜானா ரொம்ப இருக்கும். என்னது? முடிஞ்சு போகும்போது என் கஜானா என்ன செய்யணும்? வரவன் தூங்குறான், கேட்கல, இறை வார்த்தையை சொல்றான், சொல்லல. என்னது? தொடக்கத்துல கேட்கிறது வார்த்தையோட என்ன போகும்போது என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லும் போது எதிர்பார்க்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜெபம் தான் என்ன செய்யும்? வல்லமையோட இருக்கும். எது? எந்த ஜெபம்? தொடக்க ஜெபமும் முடிவு ஜெபம் தான் என்னது? தேவன் அப்படி செய்தா எல்லா அற்புதங்களையும் சொல்லிட்டு என்னது? எல்லாம் கருவன்னு சொல்லிட்டு என்ன செய்வார்? முதல் ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா முடிவுல தான் என்ன செய்வோம்? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் போது அப்பதான் முழிப்பேன். அதுக்கப்புறம் என்ன வராது? காணிக்கைக்கு ஒரு பாட்டு. என்னது?
காணிக்கை போட்டுட்டு திருப்பி என்ன செய்வோம்? திருப்பி உறங்க போயிடுவோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்ப தேவனோட இறைமையை எழுதுறாரு பாருங்க. தேவனோட வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? அசட்டையாக படிக்காத இருக்காத, நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனோட வார்த்தை உயிர் உள்ளதுங்க. என்னது? உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த மலையும் எனது ஊடுருந்து போய் எலும்புகளையும் மச்சைகளையும் சீர்தூக்கக்கூடிய வார்த்தைகள் இது. எபிரேயர் 4:12 அதான் சொல்லுது, ஆண்டவர் வார்த்தை உயிர் உள்ளது. அப்ப அதை என்ன செய்ய? அசட்டையாக செய்யக்கூடாது, அசட்டையாக எண்ணவும் கூடாது. அப்ப அசட்டையாக செய்தவன் யாரா மாறுறான்? சபிக்கப்பட்டவனாக மாறுறான். அப்ப வேதத்துக்குள்ள நான் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் வேதத்துக்குள்ள? வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. வேத ரகசியம் அறிந்திட புரிந்திட உன் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்க பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்க பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏடெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏடெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். இந்த நன்றி பலி தான் யார் எடுத்தா? ஆபேல் எடுத்தான். என்னது? கடவுளுக்கு உள்ளாந்த பலியாக கொடுத்தாங்க. தேடி கண்டுபிடிச்சு அந்த என்னது முதல் போடுகிற ஆடை என்ன தேவனுக்காகவே கொடுத்தான், உள்ளாந்த பலியாக. இன்னைக்கு நிறைய வசனம் இன்னைக்கு வாசிக்கிறோம். ரோமர் 12:1 சொல்றார், தூய உயிருள்ள பலியாக உங்களையே கொடுங்க. இன்னைக்கு உள்ளாந்த பலியை கொடுக்கிறோமா? உள்ளாந்த பலியை கொடுக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அதான் பாருங்க, அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5-7 வரை. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றான். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். பாருங்க, அவன் சொல்ற வார்த்தை இங்கதான் என்ன சொல்றது? அவன் கேட்கிறான், அது ஆபேல் பதில். கடவுள் கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கன்னு. அதுக்கு பதில் எப்படி சொல்றான் பாருங்களேன். அப்பதான் பிசாசு அவனுக்குள்ள இருந்து வெளி வருது பாருங்க. அதுக்கு அவன் நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவல். என்ன கேட்கிறான்? என் சகோதரனுக்கு நான் காவலாளியா? இப்ப பிரதர் நான் கூப்பிடுறேன், வர்ஜில் பிரதர் கூப்பிடுறேன். வர்ஜில் பிரதர் கூப்பிட்டா எப்படி இருக்கு? ரெண்டுக்கும் என்னது? என் சகோதரனுக்கு நானு காவலாளியா. அந்த இடம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப தேவனுக்கு முன்னாடி அவன் சொல்லும் போது பிசாசே அவன் உள்ளத்துல என்ன செய்யுது? இருந்து பேசுகிறது. என்னது? என் சகோதரனுக்கு நான் காவலாளியா. அப்ப யாரோட அங்க யாரு கூப்பிடுகிறது? ஆபேலோட ரத்தம் என்னது? யாருக்கு எங்க எட்டப்படுகிறது? தேவ சமூகத்துல எட்டப்படுதுங்க. தேவ சமூகத்துல எட்டப்படுகிறது. இன்னொரு மனுஷனோட ரத்தம் கூட தேவனோட சமூகத்துல எட்டப்பட்டது. எந்த மனுஷன்? அந்த மனுஷன் யாரு? இன்னொரு மனுஷன் யாரு? அவர் ரத்தமும் பரலோகத்துக்கு எட்டப்பட்டது. இதான் சேவானோட ரத்தம். என்னது? சேவானோட ரத்தம் எங்க தேவனோட சமூகத்துல எட்டப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பலியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மனுஷனோட இந்த ஆபேலோட ரத்தம் அவங்க கேட்கப்பட்டது. சேவானோட ரத்தம் கேட்க. அப்ப தேவனுக்காக ஒரு மனுஷன் பலியாக இருக்கும்போது அந்த மனுஷனோட குரலை யாரு கேட்பா? என் தேவனே கேட்பார். ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு குரல் கேட்கல? ஏன் கேட்கல?
நீங்க கொடுக்கக்கூடிய பலிகள் எப்படி கொடுக்கிறோம்? உலகத்தாரை போல கொடுக்கிறோம். எனது அந்த பலியை ஆண்டவர் கேட்கலங்க. முதல் கணிந்து கொடுத்த ஆபேல் காயினை அதை தான் கொண்டு வரான். ஆபேல் அதை தான் கொண்டு வரான். முதல் காணிக்கையை தான் கொண்டு வரான். ஆனா இந்த இடத்துல என்னது, நீ எரிச்சலோட முணுமுணுப்போட கொடுக்குறியே. என்னது, எரிச்சலோடையும் முணுமுணுப்போட கொடு. ஒரு சகோதரர் பால் கடந்த உடனே குட்டி போட்டோடனே சீம்பால் முதல் வரும். அந்த சீம்பால் என்ன செய்வார், கொண்டு வந்து சென்டருக்கு கொடுத்துருவார். அங்கே இருக்கிற என்ன செய்வோம், அங்கே நாங்கள் ஷேர் பண்ணி ஏன்னா அதை காய்ச்சி குடிச்சிருவோம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் கறந்த அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, முதல்ல அதை என்ன செய்வார், முதல் கட்ட தேவனுக்கு தான் கொடுப்பார். என்னது, மாதத்தில் என்ன செய்யறார், 40 லிட்டர் பால் கொடுக்குறார். எத்தனை லிட்டரு? அவர் எவ்வளவோ அது தேவை கிடையாது. மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை என்ன செய்வேன், தேவனுக்காக 40 லிட்டர் பால் தரேன். மாதம் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. எனக்கு விவரம் தெரிஞ்சு 12 வருஷமா கொடுக்குறாரு. இந்த நாள் முதல் கொண்டு குறையலங்க. என்னது, ஒரு அடுத்த ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போனாரு. கோமா ஸ்டேஜுக்கு போயாலும் அவர் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, எந்த காரணம் கொண்டு நம்ம சாவ வரைக்கும் நம்ம தலைமுறைக்கு நான் ஏன் பிள்ளை நீ இருந்து ஓம் பிள்ளை வந்தாலும் என்னது, முதல் வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல என்ன செய்ய, இந்த ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைன்னு கொடுத்துரு. அதனால உனக்கு ₹1,00,000 வருமானம் வந்தாலும் சரி, நஷ்டம் ஆனாலும் சரி, நீ கொடுக்க வேண்டிய தேவனுக்கு என்ன செய்யுமா பாருங்க. இது எதுங்க காணிக்க? இந்த உலகத்திலையும் இப்படியாப்பட்ட முதல் காணிக்கை என்ன செய்யறாங்க, கொடுத்தாங்க. சகமத ஆலயத்துல நான் 13 வருஷமாக நெல்லு விதைச்சு என்னது, அந்த காஞ்சி போனதும் நெல்லு போட்டு அந்த நிலம் முழுவதும் தரிசா போய் அப்படியே காஞ்சி போனது. அந்த காஞ்சி போன அந்த நெல்லை என்ன செஞ்சிருக்காரு, அந்த ஒரு விண்ணப்பத்தை தேவன் வந்து என்ன செய்வாரு, சிலுவைக்கு முன்பாக இதெல்லாம் செஞ்சதுன்னா யாரு, எல்லா இந்து சகோதரர்கள். யாருக்கு, ஏன்னா அந்த சிலுவைக்கு முன்பாக என்ன வந்து, தேவனே இத்தனை 10 ஆண்டுகளாக நான் விவசாயம் செய்யறேன், எத்தனை நஷ்டம் இந்த நெல்லை போட்டு என்ன செஞ்சேன், நஷ்டமாய் கொண்டே இருக்கிறேன். ஆனா நீர் எனக்கு இந்த முதல் காணிக்கை என்னது, இந்த நெல்லை கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் மாலை சூட்டுவேன்னு சொல்லி இருக்கான். எதுல, நெல்லிலேயே. நான் ஸ்டேஜில் இருந்ததுனால போட்டோ எடுக்க முடியும். பாத்தீங்கன்னா அழகாக அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து கீழே ஒரு பாதம் இருக்கு பாத்தீங்களா, அதுல அழகா கிடையாது, நெல்லிலேயே அப்படியே மாலையாக அணிந்து என்ன செஞ்சாரு, போட்டாரு. ஏன்னா காணிக்கை கொடுத்துட்டு அந்த நெல்லை போட்டுட்டு என்ன சொல்றாரு, அடுத்தது என்ன சொல்லிட்டு போறாரு, இந்த முதல் விளைஞ்சிச்சுன்னா முதல் நெல்லு நான் அரிசியா கொடுக்குறேன், 10 மூட்டை நெல்லு நான் தேவனுக்காக கொடுப்பேன். 10 வருஷமா இல்லைங்க நெல்லு. தேவன் அற்புதம் செய்கிறவர் இப்படியாப்பட்ட இருதயத்தை எங்க பாக்குறாரு, யார்கிட்ட பாக்குறாரு? சுலைமான் ஒரு சகோதரன், யாரு சுலைமான் என்ற சகோதரர், இந்து முஸ்லிம் சகோதரன் இந்த இறை வார்த்தையை பாக்குறாரு. ராஜேந்திரன் ஒரு சகோதரன், இந்து சகோதரன் இந்த விசுவாசத்தை பாக்குறாரு. சிந்துஜா என்ற சகோதரன், இவங்க சொல்றவங்க யாரு, பாய் முஸ்லிம்ஸ். ராஜேந்திரன் இந்து, வைத்தியநாதன் இந்து. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்து சகோதரனாக இன்னைக்கு அடுத்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு. ஆனா கிறிஸ்தவராக இருக்கிற நானே கொடுக்க முடியலையே. சாட்சி சொல்லாம இன்னைக்கு அநேக இடங்களுக்கு போகும்போது அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. தேவன் வார்த்தையை என்ன செய்யற, நிறைய அற்புதங்கள் நடக்குது என்று சொல்லுகிறாங்க. ஆனா யாருக்கு நமக்கு நடக்க முடியும், எங்களுக்கு தாங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. என்னது, எங்களுக்கு தான் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க முடியும், இந்த வேத புத்தகத்தை அசட்டையாக நான் நினைக்கிறேன். என்னது, கடமைக்கு ஏதாவது ஓய்வு நாளுக்கு வருவோம், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கடமைக்கு போறோம். வந்தா எனக்கு தேவனோட இருக்கிறேன்னா ஒரு அடையாளம் வேணுங்க எனக்கு. என்னது, தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் வேணும். தேவனை நான் தேடுகிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். வேறு பிரிச்சு எங்களை கூட்டிட்டு அழைக்கப்பட்ட அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை என்னை தான் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறாரு. என்னது, தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படி இருக்கணும், தேவன் போலவே நம்ம மாறணும். தேவன் போலவே மாறணுமா, மாறக்கூடாது, மாறணும். மாறாம தேவன்கிட்ட வருவது பிரயோஜனமே இல்லைங்க. தேவன்கிட்ட வருவது பிரயோஜனமே இல்லை. அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது எப்படி வர வேண்டும் என்று சொல்லி அதான் பாத்தீங்க. ரோமியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17 எடுத்து வாசிப்போம். ரோமியர் புத்தகம் 10:17.
10:17. ஆனால் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால். யார்கிட்ட வரும்? கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். அப்படி அவங்க கேள்விப்பட இல்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். என் சத்தம் பூமியெங்கும் அவர்கள் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. பாருங்க, பூச்சக்கர கடல் எல்லாம் வரைக்கும் தேவனுடைய வசனம் செல்லுகிறதுங்க. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா? இஸ்ரவேல் என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய இது அறிய இல்லை. அதுதான் இஸ்ரவேல் என்ன செய்தார்? சாபத்தை உண்டாக்கினார். பாவங்கள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் மீது பாவங்கள் சூழ்ந்து இருந்தது. அடிமைப்பட்டு இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம எதில் அடிமைப்பட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எதில் அடிமைப்பட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன். தேவனோட வார்த்தை எங்க இருந்து எவ்வளவு தூரம் சொல்லுகிறது? கடல் எல்ல தூரம் வரைக்கும். சங்கீத ஆசிரியர் எழுத சொல்லுவாரு. சங்கீத புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதுல இருந்து அப்படியே வாங்க, தொடர்ந்து வாசிங்களேன். சங்கீதம். கதிரவனுக்கு ஒரு கூடாரத்தை போட்டிருப்பா. அந்த கதிரை நான் அதுக்கு முன்னாடி வாசிங்களேன். சங்கீதம் 19. தேவனோட குரல் கடலில் அப்பால் தூரம் எட்டப்படுகிற இருக்குமா? கர்த்தரோட சத்தம் ம் 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 எந்த முனைக்கு? ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அடுத்த எல்லை வரைக்கும் அந்த குரல் என்ன செய்ய? தேவனோட வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப உலகம் முழுவதும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கா? இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு முன்னாடி ஒரு காலங்களில் பாத்தீங்கன்னா ஒரு எண்ணி பார்க்கிறவுடைய விரல் விட்டு எண்ணுகிற சபையா இருந்துச்சு. தேவனோட சத்தம் ஆர்சியா இருக்கட்டும், பெண்டிகாஸா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் விரல் விட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 வருஷம் ஆர்சியில இப்ப அநேக இடங்கள் நற்செய்தி கூட்டம் நடக்குது, இறைவார்த்தை வழிபாடு நடக்குது. இதுக்கு முன்பாக பெண்டிகாஸ் அநேக இடங்களுக்கு நடந்து கொண்டிருக்காங்க. ஆனா கடல் எல்லா வரைக்கும் இந்த வார்த்தைகள் போய் சென்றிருந்து எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறாங்க? எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறோம்? சொல்லுங்க, எத்தனை பேர் திரும்பி இருக்கிறோம்? உலக கடல் எல்லை தூரம் தேவனோட சத்தம் இன்னைக்கு கேட்கப்படுகிறது. ஆனா தேவனோட சத்தத்தை கேட்கக்கூடிய சகோதரர்கள் எத்தனை பேர்? நான் தேவன் சத்தத்தை கேட்டேன், தேவனோட குரலை கேட்டேன். தேவன் பேசுவாரா பேச மாட்டாரா? இறை வார்த்தை வழியாக பேசுவாரா பேச மாட்டாரா? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? தேவனோட சத்தத்துக்குள்ள விசுவாசம் எத்தனை பேர் இருக்கிறது? அப்ப தேவனோட வார்த்தை ஏன்னா ஒவ்வொரு மனிதன் உள்ளத்துல எப்படியா ஒரு பக்கம் பிரிக செய்யும். ஒரு மனிதன் வழியாக பேச, ஒரு ஊழியக்காரங்க வழியாக பேசுவாங்க, இறை வார்த்தை வழியாக பேசுவாங்க. சில நேரம் வாட்ஸ்அப்ல நான் இறை வார்த்தை காலையில் எழுந்த உடனே இறை வார்த்தை போடுவேன். எத்தனை பேர் தெரியுங்களா? பிரதர் இன்னைக்கு நான் நொந்து போய் இருந்தேன், இந்த இறை வார்த்தை தேற்றப்பட்டது. எத்தனை பேர் காலையில பாத்தீங்கன்னா போன் பண்ணுவாங்க, பிரதர் நான் உள்ள உடைந்து இருந்தேன், பிரதர் வேதனையோட இருந்தேன், தற்கொலைக்கு முயற்சி எடுக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தேன். ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் எனக்கு தேற்றப்பட்டது. சோமியா என்ற சகோதரி சிந்தனைபுரத்துல இருக்கிறாங்க. அந்த பொண்ணு யாரு? இந்து பொண்ணு. சோமியா யாரு? இந்து பொண்ணு. அந்த பொண்ணுட்ட இறைவார்த்தை போனது 1 பேதுரு 5:7 அனுப்பிச்சுட்டார். உன் கவலையெல்லாம் என்னிட விட்டு நான் உன் மீது கவலை கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தையை அமுச்சு விட்டா அவ்வளவு பெரிய கடன் போராட்டத்தில் இருந்திருக்கு. தேவனோட வார்த்தை கிரியப்பட்டிருக்கு. என்னது? கடன் பிரச்சனைகள், அவரை போராட்டம், நிந்தனைகள், அவமானம். ஆனா யாரு தேற்றினாரு? எதுங்க தேற்றுது? எந்த வார்த்தை தேற்றினது? நம்மள வார்த்தையே தேற்றப்பட்டது. அந்த வார்த்தை தாங்க யார் உள்ளத்தில் இருந்ததுன்னா இந்த ஆபேல் உள்ளத்திலிருந்து தேற்றப்பட்டு தேவன் அவரை என்ன செய்ய ஏற்றுக்கொண்டார். அதை பாருங்க, எபிரேயர் புத்தகம் 11:6 மட்டும் வாசிங்களேன். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்னது? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு இருக்கிறது கூடாது. ஏனென்றால் தேவனோட சேருகிறவன் அவர் உண்டென்றும் நம்ம அவரை தேடுகிறவருக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தேடுகிறவருக்கு தான் கொடுப்பாரு. எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு.
யாரு கொடுப்பாரு? தேடுகிறவன். இந்த ஆபேல் தேடுனா ஆண்டவருக்கு கொடுத்தாருங்க. என்னது? ஆண்டவர் ஆபேலுக்கு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? அப்படி ஒவ்வொரு காரியம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆண்டவர் பாருங்க. அதே தொடர்பு ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம். கர்த்தர் காயினை நோக்கி சகோதரன் ஆபேல் எங்கே என்றார். அதுக்கு அவன் நான் அறியேன், என் சகோதரன் நான் காவலாளியா என்றான். அதுக்கு அவர் என்ன செய்தார்? சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். என்ன செய்யறாரா? இந்த பூமியில யார் சபிக்கிறாரு? காயினை சபிக்கிறார். சும்மா சாதாரண சாபமா? அதுக்கு அடுத்தது அவன் என்ன சொல்றான்? இவ்வளவு பெரிய தண்டனை எதுக்கு? அதுக்கு பாருங்க. அதுல 12 வாசி 10 12 வாசிமா 10ல இருந்து. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இது பெரிய தண்டனையா? அது என்னது? இது பெரிய தண்டனையா? இது பெரிய தண்டனையா? என்னது? நிலையற்ற இந்த சொன்ன அந்த வார்த்தை கடவுள் கொடுத்தது பெரிய தண்டனை. அவனை கொல்லுறன்னு சொன்னாரா? நம்ம உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன சொன்னாரு? நீ இந்த உலகத்துல என்ன, நீ பலனே என்னது? அடுத்தது கீழே அவர் சபிக்கிறார் பாருங்க. அடுத்த தொடர்ந்து கீழே வாசிங்களை சபிக்கிறார் பாருங்க. அவன் நிலத்தை சபிக்கிறாரு, அவனை சபிக்கிறாரு. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்ப யாரு கொன்று போடுவான்? என்னை கண்டுபிடிக்கிறவன் கொண்டு போடுவானா? யாரு அது? யாரு கண்டுபிடிக்கிறவன் கொன்று போடுவார்களே. இந்த பூமியில நான் சுத்தி திரியும் போதே நான் கொன்றுவா. அப்ப இந்த காயினை ஆபேலை கொன்றதுனால இந்த காயின் என்ன செய்வாங்க? அந்த உடன் பிறந்த சகோதரரை ஒட்டார் உறவுகள் என்னது? என்னை பார்க்கிற இடங்களெல்லாம் கொன்று போற்றுவார்களே. இதான் ஒரு சகோதரி கேட்டாங்க. ஆபேல் காயின் மட்டும் தானே அந்த சந்ததி, அதுக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்கா இல்லையா? பெரிய சந்ததியா இருக்குங்க. என்னது? ஆனா இந்த சகோதரன் என்னன்னா, இந்த இருவர் தான் இந்த கதையில் என்ன செய்யறாங்க, வராங்க. ஏன்னா தொடக்கத்திலிருந்தே இந்த 2 பேருக்கு என்ன செய்யாது? தொடக்கத்திலிருந்தே 2 பேருக்குமே ஆகாது. ஆபேலுக்கும் காயினுக்கு என்ன செய்யாது? 2 பேருக்குமே ஆகாது. அப்படியேப்பட்ட பலியை தான் யாருக்கு கொடுக்கிறாரு? இந்த காயினுக்கு கொடுக்கிற. கீழே வாசிங்களேன். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். என்ன அடையாளம்? கர்த்தர் அவன் மீது ஒரு அடையாளத்தை என்ன போட்டாரு? என்ன அடையாளம்? அந்த அடையாளம் தான் அவனை பார்க்கிறவர் அவனை அடிக்க கூடாது, கொல்லக்கூடாது. அவனை அடிக்கிறவனுக்கு என்னது? 7 தரமுறை சாபங்கள் யாருக்கு வந்துடும்? எவன் அடிக்கிறானோ, காயினை எவன் தொடுறானோ அவன் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் மேல என்ன அடையாளத்தை வச்சிருக்காரு? குஷ்டரோகி என்ற அடையாளத்தை வைத்திருந்தார். என்ன அடையாளம்? குஷ்டரோகி என்று இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த குஷ்டரோகி இருந்தா ஊரு எல்லைக்கு அப்பாற்புறம் வச்சு என்ன செய்வாங்க? ஒதுக்க வச்சிருப்பாங்க. அந்த அடையாளத்தை தான் என்னது? இவன் மீது எவரும் கைகளை வைக்க கூடாதா? இந்த குஷ்டரோகி என்ற அடையாளத்தை தேவன் அவர் மீது வைத்திருந்தார். கீழே தொடர்ந்து வாசிங்களேன். அப்படி கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதோமுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். காயின் தன் மனைவியை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். போதும், அது மட்டும் போதும். பாருங்க, இன்னைக்கு கடவுள் ஒரு அடையாளத்தை கொடுத்து அந்த தேசத்தை விட்டு துரத்தினாரு. இன்னைக்கு அந்த அடையாளத்தை தீமை செய்கிற எல்லாத்தையுமே இந்த உலகத்துல அந்த பழைய ஏற்பாடு காலங்கள் வரணும். அப்பதான் மனுஷன் திருந்துவோம். பழைய ஏற்பாடு காலங்கள் பல்லுக்கு பல்லு சொல்லுக்கு சொல்ல அந்த பழி என்னது? உடனேக்கு உடனே தண்டனை வந்துச்சுன்னு வச்சுக்கீங்களேன். தப்பு செய்வோமா? வரணும், அந்த சொல்லு வரணும். எப்படி கொரோனா வருது, எப்படி சுனாமி வருது, எப்படி பூகம்பம் வருது, எல்லாமே என்னது? நமக்கெல்லாம் நெறி நெருப்பு தான்.
உடனே திறக்கும், உடனே மூடுறது தான். உடனே என்னது, அங்க 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 ஸ்பான்சர் இங்க ஸ்பான்சர்லாம் கிடையாது. என்னது, அண்டகா கசம் அவங்க குசுந்த மாதிரி திறக்க போது எல்லாம் உள்ள போறோம். எந்த இதுக்கும் காப்பாத்துறக்கேப்பா எந்த வேலையுமே கிடையாது. திறக்க போது உள்ள போக போறோம். ரைஸ் தான். ஏன்னா இங்க வரது சுனாமி வர்றதுக்கு கடல் பக்கத்துல இல்லை, அதனால தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். வெள்ள பெருக்கு வந்தாலும் நம்ம கொள்ளோடம் பாலம் என்ன செய்யுது, நம்மளை காப்பாத்தி விட்டுருது. எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் காப்பாத்திடுது. அதனால நமக்கு என்னது, நமக்கு தண்டனை என்னது, திறக்கும், கடைசியில திறக்க போது எல்லாம் மூழ்க போகும் ஒரு நாளைக்கு. மேல தேவன் கொடுத்த ஒரு அடையாளத்தை இன்னைக்கு கொடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த அடையாளத்தின் வழியாக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு அதை பாருங்க. அதே ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4-5 எடுத்து வாசிப்போம். ஆதாம் சேற்றை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து பாத்துங்க, பெரிய ஒரு சந்ததியை இடத்துல என்ன செஞ்சா, பெரிய ஒரு சந்ததியை வச்சிருக்கிறாரு. ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். சேத்து 105 வயதானபோது ஏனேசை பெற்றான். சேத் ஏனேசை பெற்ற பின் 87 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனை குமார்த்தியை என்ன செஞ்சாங்களா, பெற்றிருந்தாங்க. அப்ப இந்த வழிமுறைகள் எப்ப இருந்தது, இந்த யாரைய மேல கைகள் வைப்பான்னு சொன்னாங்க. இந்த வழிமுறை தான் அவர் எனது பயந்து கொண்டிருந்தார். அந்த காயினம் என்னது, இந்த சந்ததிகள் என்ன செய்யும், என் கைகளை என்னை அடித்து விடுவார்கள், என்னை கொன்றுவாங்க சொல்லும் போதுதான் இந்த காயின் மீது எவர்கள் எல்லாம் கை வைக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்ட. எத்தனை தலைமுறை, 7 தலைமுறையா சபிக்கப்படுவார்கள் சொல்லப்படுற. அப்ப சாபங்கள் தேவனை எப்படி வைத்திருக்கிறார். அந்த காயினோட வழிமுறைகள் பாருங்க. இன்னைக்கு உடன்பிறந்த சகோதர சொத்து சுகம் இன்னைக்கு எல்லாத்தையும் ஏமாத்துறது, உடன்பிறந்த சகோதரிகளுக்கு கொடுக்க விட பங்குகளை இன்னைக்கு ஏமாற்றக்கூடிய எல்லாமே யார் மேல விழுவோம், அந்த சாபங்கள் யாருக்கு விழுவோம், குடும்பத்து மேல யார் விழுவும். அப்ப ஒரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா இந்த அந்த பழைய ஸ்கூல் பாருங்க, அந்த பழைய ஸ்கூலுக்கு ஏத்தாப்புல ஒரு சகோதரர் அண்ணன் தம்பி 5 பேர். எத்தனை பேரு, அண்ணன் தம்பி 5 பேரு. ஏன்னா 5 பேருக்கு அந்த அம்மா என்ன அவங்க வீட்டுக்காரர் இறந்தோடனே என்ன செஞ்சாங்க, சரி பங்கு அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, சரி பங்கா பிடிச்சாங்க. 5 அடி அகலம். எத்தனை அடி, 5 அடி அகலம். 5 அடி அகலம். ஒவ்வொரு பிள்ளையும் 5 அடி அகலம் இருக்கும். நீளம் மட்டும் 20 அடி நீளம். 20 அடி. என்ன செஞ்சாங்க, அந்த 5 பிள்ளைங்களுக்கும் இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, ஆளுக்கு அப்படியே நீல நீளமா பிடிச்சுக்கலாம். முன்ன பின்னலாம் கிடையாதுங்க. ஆனா அந்த அம்மா 102 வயசு வரைக்கும் இருந்துதான் செத்தாங்க. நல்ல மரணம். என்னது, 102 வயசு வரைக்கும் நடமாடி கடைசி வரைக்கும் கறி குழம்பு தின்னுட்டு தான் செத்துச்சு. எப்படி சந்தோஷமா செத்துச்சு தெரியுதுங்களா? ஏன், அந்த அம்மா நன்மை செஞ்சுச்சிங்க. பொம்பளை பிள்ளைக்கு 5 பையன்கள் சேர்ந்து என்ன செஞ்சீங்க, பொம்பளை பிள்ளைக்கு திருமணம், 2 பிள்ளைகளுக்கு கூட பிறந்த சகோதரிகளுக்கு 2 பேருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. யாரு, அண்ணன் தம்பிக்கு 5 பேர் செஞ்சு வைத்தனால இந்த நாங்க செய்ய வேண்டிய பணிவிடை இதுதான். என்னது, நாங்க பெத்த கடமைக்கு அம்மா எங்களுக்கு சொத்தை பிடிச்சுக்கலாம். இந்த சொத்தின் வழியாக உங்களுக்கு என்ன செய்யற, இத்தனை ஜாமா ஜட்டு என்னென்ன வேணுமோ இதுதாங்க நம்ம நன்மை செய்த அந்த பூமியில நீ வாழலாம். தீமை செய்தா வாசப்படி பாவம் படுத்து இருக்கும், இருதயத்திலே இருக்கும், படுத்து இருக்கும். நீ எங்க போனாலும் என்ன செய்யும், உன்னை கையை பிடிச்சிக்கிட்டே கூட வரும். கையை பிடிச்சிட்டு யார் வரும், பிசாசு வரும். அப்ப நன்மை செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், யாருக்கும் என்ன செய்ய, துரோகம் செய்யக்கூடாது. துரோகம் செய்யக்கூடாது. எப்படியாப்பட்ட துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணு உலகத்துல. இந்த மண்ணுக்காக நம்ம துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். மண்ணுக்காக துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா விண்ணகத்துக்கு சேர்வதற்கான பலனை நாம் செய்கிறோம். விண்ணகத்துக்கு சேர தேவனோட வார்த்தை எவ்வளவு நமக்கு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19, 20 உங்க செல்வத்தை இந்த இடத்துல சேர்த்து வைக்காத, பூச்சியும் துரும்பும் அரித்து விடும். உங்க செல்வத்தை எங்க சேர்த்து வைக்கணும், விண்ணகத்துல சொல்லு. உங்க செல்வம் எங்க இருக்கு, அங்கேயோ உங்க இருதயம் இருக்குன்னு சொல்லப்படுகிறாரு. இன்னைக்கு எந்த சொத்தை சேர்த்து வைக்கிறங்க, இதெல்லாம் எத்தனை தான் நீங்க வார்த்தையை படிச்சிருப்போமா இல்லையா, படிச்சிருக்கிறோமா இல்லையா, படிச்சிருக்கிறோம். அப்ப தேவன் ஏன் இந்த காரியங்களை ஏன் செய்யறாரு, எதற்கு செய்யறாரு? அப்ப கடவுள் என்னது, இந்த உலகத்துல நீ வாழ போகிற நாட்களில சிறிது காலம் தான். அதுக்குள்ள நீ என்ன செய்யும், உன் பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வை, பரலோகத்துல சேர்த்து வை. ஒரு ஆத்மாவை கொண்டு வா. என்னது, ஒரு ஆத்மாவை கொண்டு வா. இன்னைக்கு ஆத்மாக்களை கொண்டு வருவோமா, இன்னைக்கு இப்ப சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஆபேல்ட்ட என்ன இருந்துச்சு, காயின்ட்ட என்ன இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆபேல்ட்ட இருந்தது எல்லாத்தையும்
தேவன்கிட்ட கொடுத்தாங்க. எதை தேவன்கிட்ட கொடுத்தான்? எவ்வளவு கொடுத்தான் தேவன்கிட்ட? தன்னையே கொடுத்தான். இதுதான் பலி. தன்னையே கொடுப்பதுதான் பலி. இன்னைக்கு காணிக்க கொடுப்பதுல இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சடங்கு சம்பிரதாயம் போது என்னது, இன்னைக்கு மறைக்கல்வி பிள்ளைகள்கிட்ட கூட என்ன செய்யறாங்க, ஒரு காணிக்கை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சிறு வயசுலேயே கொடுத்தாதான் வளர வளர கொடுக்கணும். எவ்வளவு ஒரு தில்லு, எப்படிலாம் திருடன் உள்ள வராங்க. என்னது, சிறு குழந்தைகள் வந்து கொடுத்தாதான் வளரும் போது கொடுப்பாங்க. எப்படி நம்ம ஏமாற்றக்கூடிய செய்யுது. அப்ப வழிமுறைகள் இன்னைக்கு ஆண்டவர் தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று அதை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, கடைசியாக வாசிப்போம். என்ன, ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். அப்போது கர்த்தர் தேவனை நோக்கி அவனை நோக்கி காயினை கொள்ளுகிற எவன் மீதும் 7 பலி சுமப்போம் என்று காயினை கண்டுபிடிப்பவன் எவனும் கொன்று போடாதவரைக்கு கர்த்தர் அவன் மீது என்ன செஞ்சாரா, ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டனா அந்த தேசத்தை விட்டு என்ன செய்யறான், போறான். அந்த இடத்த தேசத்தை விட்டு என்ன, அப்ப அந்த அடையாளத்தை போட்ட விடனா அங்க என்ன செய்ய முடியல, காயின் அந்த ஊர்ல வாழ முடியல. ஏன் வாழ முடியல? இப்ப நல்லா நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு குஷ்டரோகம் வந்துருந்தா எனக்கு என்ன செய்வாங்க, மதிப்பாங்களா? நான் என்ன செய்வேன், ஒதுக்குல தான் போய் எங்கயா கண்ணு கட்ட தூசம் தேசத்துல நான் இருக்கணும். இல்ல நான் இப்படி இருக்கிறேன், கடவுளுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்து அக்கிரமம் செய்து நான் என்ன செய்யறேன், ஒரு அடையாளத்தை மேல தேவன் வச்சுட்டாரு. அந்த பாவத்தோடு நான் ஒரு மனுஷன் போன என்ன செய்வாங்க, என்ன பாக்குறவங்களா ஒரு நேரத்துல இப்படி எல்லாம் இறைவார்த்தையை பேசினா எடுத்தா கடவுளுக்கு விரோதமா இப்படி செஞ்சா இன்னைக்கு இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு என்னது முணுமுணுப்பாங்களா, முணுமுணுக்க மாட்டாங்களா? முணுமுணுக்க மாட்டாங்களா? அப்ப தேவனோட அடையாளத்தை ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு 2 அடையாளத்தை, நன்மை என்ற ஒரு அடையாளத்தை வைப்பாரு, தீமை என்ற ஒரு அடையாளத்தை வைப்பாரு. அப்ப வைக்கும் போது அதான் தேவன் சொல்றாரு, நன்மை செய்தா நீ இந்த உலகத்துல நீ வாழலாம், தீமை செய்தா வாசப்படும் பாவம் என்ன செய்ய படுத்திருக்கு. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு ஆபேல் போல இருக்கிறோமா, காயினை போல இருக்கிறோம்னா தான் இந்த வேத புத்தகம் இன்னைக்கு நமக்கு அழகா சொல்லப்படுது. பாருங்க, ரோமியர் புத்தகம் 15:4 எடுத்து வாசிப்போம். ரோமியர் 15:4. பாருங்க, வேத வசனத்தில் உண்டான பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாக ஆகும்படி பாருங்க, முன்பு உள்ளது எல்லாமே நமக்கு எது போதனையாக இருக்கிறதுங்க. இந்த போதனையை யார் கை கொள்ளுகிறோம்? இந்த ஆபேல் என்ன செஞ்சான், கை கொண்டாங்க தேவனோட வசனத்தை. தேவனோட வசனத்தை கை கொண்டான். இன்னைக்கு தேவனோட வசனத்தை கை கொள்ளுகிறவர் எத்தனை பேர்? இன்னைக்கு உலகத்துல தேவனோட வார்த்தைகளை இன்னைக்கு கேட்டவர்களா இந்த எழுத 66 அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொருவருமே தேவனுக்கு பயந்து நடுங்கி எழுதப்பட்ட வார்த்தை. தேவனுக்கு இன்னைக்கு நான் பேசுறேன், இதை நான் எவ்வளவு போராட்டத்தோட உட்கார்ந்து எழுதி இருக்கணும். இன்னைக்கு நேற்று எழுதின வார்த்தை கிடையாது, எப்பயும் எழுதின வார்த்தை. ஆனா இருந்தாலும் அந்த பேப்பரை தேடி பிடிச்சு ஒரு புது டைரி எனக்கு எழுதி நம்ம கொண்டு வந்து போதிக்க, நான் சும்மா போதிக்க முடியுமா? தேவ சமூகத்துல உட்கார்ந்து எனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தையை நான் ஆராய்ந்து படிக்கணும். ஏன்னா அந்த நேரத்துல நான் படிப்பதில் பிரயோஜனமே கிடையாது. அப்ப தேவனோட சமூகத்துல எவ்வளவு நேரம் உட்கார்ந்து தேவனை நான் அறிந்து அந்த விசுவாசத்தோடு தேவனை நான் தேடுகிறேன். அதான் பாருங்க, அடுத்தது 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் பாருங்க, மனுஷன் உள்ளவன் அறிவான், அப்படி போல தேவனோட ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியதை அறிய மாட்டான். நாங்கள் இந்த உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு
தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பாருங்க, தேவனுடைய உள்ளத்திலிருந்து பெறப்பட்ட ஆவியை நம்ம என்ன செய்யுமா பெற்றுக்கொண்டோம். அப்ப தேவ ஆவியானவர் யார் உள்ளத்துல இருக்கணுங்க? இந்த ஆபேலோட காயினோட ஆபேல் உள்ளத்துல இருந்த இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா தாங்க நன்மையான பலிகளை செலுத்த முடியும். நன்மையான பலியை செலுத்த முடியும். இன்னைக்கு யாருக்கு இன்னைக்கு இந்த பலியை செலுத்துகிறோம்? தேவன் இன்னைக்கு கொடுக்கக்கூடியது யாருக்கு கொடுக்க சொல்றாரு? ஏழை எளியவருக்கு கொடுங்க. ஏழை எளியவருக்கு திக்கற்றவர்கள் அனாதைகளுக்கு கொடுங்க. இன்னைக்கு கொடுக்கணும், தேடி கொடுக்கணுங்க. யாவரா நம்மள்ட்ட வந்து தேடி கேட்கட்டும், அப்ப கொடுத்துக்கலாம். யார தேடி? தேவன் தேடி போய் கொடுத்தார். அற்புதம் செய்கிறவர் என்ன செஞ்சாரு? எப்படி செஞ்சாரு? போகிறவங்கள அற்புதம். என்னது? போகிறவங்கள அற்புதம். எப்படி செஞ்சாரு? யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காண்பவரே, காப்பவரே, சர்வ வல்லவரே. யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காண்பவரே, காப்பவரே, சர்வ வல்லவரே. ஹalleluya, ஹalleluya. கையில தட்டி பாடுவோம். ஹalleluya, ஹalleluya. யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காண்பவரே, காப்பவரே, சர்வ வல்லவரே. யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காண்பவரே, காப்பவரே, சர்வ வல்லவரே. ஹalleluya, 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 ஹalleluya. மோசேயின் கைத்தடியே உனக்கு தந்திடுவா, பாய்ந்து வரும் பெருவெள்ளத்தா உன்னை காத்திடுவா. மோசேயின் கைத்தடியே உனக்கு தந்திடுவா, பாய்ந்து வரும் பெருவெள்ளத்தா உன்னை காத்திடுவா. அற்புதங்கள் செய்தவர் உனக்கு முன்னே செய்கிறா, அற்புதங்கள் செய்தவர் உனக்கு முன்னே செய்கிறா. ஹalleluya, 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 ஹalleluya. நோவாவின் பெட்டகத்தை உனக்கு தந்திடுவா, பாய்ந்து வரும் பெருவெள்ளத்தா உன்னை காத்திடுவா. நோவாவின் பெட்டகத்தை உனக்கு தந்திடுவா, பாய்ந்து வரும் பெருவெள்ளத்தா உன்னை காத்திடுவா. அற்புதங்கள் செய்தவர் உனக்கு முன்னே செய்கிறா, அற்புதங்கள் செய்தவர் உனக்கு முன்னே செய்கிறா. ஹalleluya, 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 ஹalleluya. தாவீதின் அபிஷேகத்தை உனக்கு தந்திடுவா, பாய்ந்து வரும் கோலியாத்தை முறியடித்திடுவா. தாவீதின் அபிஷேகத்தை உனக்கு தந்திடுவா, பாய்ந்து வரும் கோலியாத்தை முறியடித்திடுவா. அற்புதங்கள் செய்தவர் உனக்கு முன்னே செய்கிறா, அற்புதங்கள் செய்தவர் உனக்கு முன்னே செய்கிறா. ஹalleluya, சொல்லுவோம். ஹalleluya, சரி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காண்பவரே, காப்பவரே, சர்வ வல்லவரே. யெகோவா ரிசி, யெகோவா சம்பா, எபினேசரே, காண்பவரே, காப்பவரே, சர்வ வல்லவரே. ஹalleluya, ஹalleluya. அற்புதங்கள் செய்கிறவர் எனக்கு முன்ன செய்கிறார். யாருக்கு முன்னாடி செஞ்சாரு? மோசேயின் செங்கடல் என்ன செய்யறா? விலக செய்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் எனக்கு முன்னே செய்கிறார். நோவாவின் பெட்டகத்தை
உனக்கு தந்திடுவான். பெரும் வெள்ளத்திலிருந்து உன்னை நான் காத்திடுவேன். எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் தேவன் என்ன செஞ்சாரு? இவர்கள் எல்லாம் பாதுகாத்து கொண்டாரு. தாவீதின் மத்தியிலே என்ன செஞ்சாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கோலியாத்தை முறியடித்து போட்டாரு. கோலியாத் அற்புதங்கள் செய்கிறவர் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறார் அற்புதம் செய்கிறவர். அந்த அற்புதங்கள் செய்யக்கூடிய அந்த மனுஷன் யாருக்குள்ள? இந்த ஆபேல் உள்ளத்துல இருந்தாருங்க. இந்த ஆபேல் உள்ளத்துல இருந்தார். இன்னைக்கு நிறைய ஆத்துமாக்கள் நன்மை செய்கிறார்களா? இன்னைக்கு ஆபேலாக இருக்கிறார்களா? காயினாக இருக்கிறார்களா? யாரா இருக்கிறோம்? இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போமே. இன்னைக்கு ஆபேலை போல வாழ்கிறோமா? காயினை போல இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. எல்லா காரியங்களும் எல்லா சூழ்நிலைகளையும் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடைசி 2 வசனத்தை வாசிச்சு முடிக்க போறோம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பாருங்க, தேவனை யாரு முத காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். நண்பனில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பில நடந்து கொள்ளுங்க. அப்ப தேவன் காணிக்கையிலையோ என்ன பலிகளையும் நமக்காக விட்டு கொடுத்தான். அன்பையே முழுமையாக இந்த அன்பு தேவன் உள்ள இந்த காணிக்கை தாங்க யார் உள்ளத்தில் இருந்தது? ஆபேல் உள்ளத்தில் இருந்தது. ஆபேல் உள்ளத்தில் இருந்து ஆபேல் ஆண்டவர் தேவனுக்கு பிரியமுள்ள காணிக்கையை கொடுத்தனாலதான் அந்த அன்பு யாருக்கிட்ட இருந்தது? இந்த ஆபேல் உள்ளத்துல இருந்தது. இந்த அன்பை இன்னைக்கு தேவன் இது இறைவார்த்தையின் வழியாக தேவன் கொடுக்கிறாரு. தனக்காக என்னது? காணிக்கையாக, தனக்காக பலியாகவும் கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு பலியாக கூடிய தேவன் இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறார்? அதான் பாருங்க. அடுத்தது என்ன? கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16 எடுத்து வாசிப்போம். கொலோசியர் 1:16. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் இருக்கிறவையும் பூலோகத்தில் உள்ளவையாகும், காணப்படுகிறவையும் காணப்படாத இருக்கிறதாலும் சகல வஸ்துக்களும் சிங்காசனாலும் அதிகாரமானாலும் சகலமும் அவரை கொண்டு பாருங்க, அவருக்கென்று என்ன செய்தார்? சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுப்பதுக்கு தாங்க. என்னது? இந்த உலகத்தில் எல்லாமே யாருக்கு? உங்களுக்காக எனக்காக படைக்கப்பட்டது. அப்ப அது என்னது? வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கணும். போதுன்ற அந்த மனப்பான்மை வேணும். என்னது? எவ்வளவு கொடுத்தாலும் சில பேருக்கு என்ன செய்யாது. அதுதான் தேவன் எல்லாத்தையும் என்னது? உலகத்துல எல்லாத்தையும் படைச்சிட்டாலும் மனுஷனை படிச்சு போதும் என்று சொல்லக்கூடிய சரீரத்தை ஒன்னே ஒண்ணு படைச்சாரு. இது வயிறை மட்டும்தான் படைச்சாரு. போதும் என்று சொல்றது. இந்த உலகத்துல எதுவுமே என்னது வேணான்னு சொல்லவே. இருந்தாலும் பரவாயில்ல, இருந்து நம்ம வீட்டுல கடை கட்டணும். இருக்கிற ஒண்ணுதான், அந்த ஒண்ணு இன்னும் 2 இழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஆனா போதும் சொல்றது இது ஒண்ணுதான். தேவன் எந்த இதை ஒண்ணுதான் போதும்னு படைச்சாரு. இதையும் ரொம்பட்டுன்னு நினைச்சாலும் எல்லாமே 500-600 கிலோ தான் தெரியும். என்னது? ஆமா, எல்லாரும் என்ன தோணி சைக்கிள் தச்சு தான் கொண்டு போறோம். அவ பாருங்க, தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அது மாரி தமக்காக கொடுத்திருக்கிறார். அதேதான் பாருங்க. அடுத்த எபிரேயர் புத்தகம் 10:5-6 எடுத்து வாசிங்க. எபிரேயர் புத்தகம் ஜெபம் முடிக்க போற எடுத்து எழுதி. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5-6. ஆகையால் அந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. எதை விரும்புறாரா? ஒரு சரீரத்தை தாங்க விரும்புற. இன்னைக்கு பலி கொடுக்கக்கூடிய சரீரம் எந்த உலகத்துல இன்னைக்கு எந்த ஊழியக்காரனுக்கு எந்த சாமியார் சிஸ்டருங்க பலியாக கொடுக்க முடியுமா? இததாங்க எந்த பலியை இன்னைக்கு எந்த ஒரு சரீரத்தை தேடுறாரு. இந்த சரீரத்தை தேடுறாரு. அந்த சரீரத்தை எங்க உள்ள தேவன் இன்னைக்கு யாரு நினைச்சல இந்த உலகத்துல கொடுக்க முடியாத ஒரு சரீரம் இன்னைக்கு தேவன் கொடுத்தாருங்க.
என்னது தேவன் கொடுத்தாரு. அதான் யோபுட்ட சொல்லும்போது என்ன சொல்றாரு, அவன் ஆத்மா என்ன செய்ய, நீ தொடாத, அவன் இருதயத்தை நீ தொடாத, எதை நான் சரீரத்தை எது வேணாலும் செஞ்சிக்க. பற்கள்ல கண்டு உட்கார்ந்து சொல்லிஞ்சாரு, எல்லாமே செஞ்சாரு. ஆனா விசுவாசத்தை விடலைங்க. தன் நம்பிக்கையை விசுவாசத்தை விடல யோபு. ஆனா எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் இழந்திருக்கிறோம். அவனோட விசுவாசம் தாங்க 42வது அதிகாரத்துல ஆசீர்வாதத்தை கொட்டி கொடுத்தாரு. இழந்து போன எல்லாத்தையும் கொடுத்தாரு. இந்த மண்ணுலகத்துல என்ன இழந்தியோ ரெட்டிப்பாக நான் கொடுத்தேன் என்று தேவன் ஆண்டவர் அந்த யோபை ஆசீர்வதித்தாரு. அதை கீழே அடுத்தது பாருங்க, ஆண்டவர் அதை அடுத்தது 6 வாசி முடியுமா? சகனான தகன பலிகளும் பாவ நிர்வாண பலிகளும் உனக்கு பிரியமான என்று அப்பொழுது தேவனே உமது சுத்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சூரில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்று என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ தன் சித்தத்தின் செய்ய இதோ நான் வருகிறேன். இந்த மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? இந்த யாரு காணிக்கை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டாரு, இன்னைக்கு நம்ம காணிக்கை கொடுக்கிறது கையில கொடுக்கிற காணிக்கையா இல்ல தன்னையே காணிக்கையா கொடுப்போமா? ஆபேலாக நம்ம இருக்கிறோமா, காயினாக இருக்கிறோம்னா இன்னைக்கு தேவனுக்கு இந்த காயின் மேல போட்ட அடையாளம் நம்ம மீது வந்துடக்கூடாது. இந்த காயினுக்கே அந்த சாபங்கள் வந்துடக்கூடாது. அப்படி இந்த சாபங்கள் வராதவர்களுக்கு ஆண்டவரே ஆபேல் கொடுத்த அந்த காணிக்கையை போல என்னை நான் முழுமையாக இறை வார்த்தைக்குள்ள இறையை தியானிக்கக்கூடியாக எனக்காக ஒரு சரீரத்தை யார் பிக்கப்படுவார் என்று கேட்டார் பார்த்தீங்களா? அந்த பிக்கப்படுகிற வார்த்தையாக என் உள்ளத்துல இந்த இறை வார்த்தையின் வழியாக என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கண்களை மூடி தேவனோட தேவ சமூகத்தில் ஆண்டவரே ஆபேல் காயினை குறித்து ஆண்டவரே ஒரு திட்டங்களை நிறைவேற்றி வைத்திருந்தீங்க. அந்த திட்டங்கள் போல எங்களுக்கு ஒரு திட்டத்தை தாங்க தெய்வமே என்று சொல்லி கண்களை மூடுங்க. கண்களை மூடி இன்னைக்கு என்னென்ன திட்டம் தான் ஆவியுடைய வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். ஆண்டவர்கிட்ட அந்த வழிமுறைகளை தரும். அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 15 வரைக்கும் அந்த ஆபேல் காயினை குறித்து ஒரு திட்டங்களை தேவன் வைத்திருந்தார். அந்த வழிமுறையாக ஆபேலுக்கு உண்டான திட்டங்கள் என்ன? இறை வார்த்தையை முழுமையாக தன்னை தகனபடியாக ஆண்டவர் கொடுத்த கண்களில் இருந்து ஆண்டவர் முழுமையாக கொடுத்தார். ஆண்டவர் முழுமையாக ஆபேல் என்ன ஆசீர்வதித்தார். சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என் குடும்பங்களை ஆசீர்வதிப்ப, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என்னை ஆண்டவரே உமக்கு உயர்ந்த வாசனையாக இந்த காணிக்கையை நான் கொடுப்பதற்காக என்னை என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்ப என் வார்த்தைகள் ஆண்டவரே, உன் வார்த்தை ஆண்டவரே எனது உள்ளத்தில் ஆண்டவரே தங்கி இருக்கும்படியாக அப்பா புத்தக ஏற்று சூழலே தேடி வாசி ஒன்று கூட தனித்து விடுவதென்று எசையா 34:16 படியாக எழுதப்பட்ட இந்த வார்த்தை அப்ப என் உள்ளத்தில் இருந்தது. எங்க உள்ளத்தில் நீங்க கடந்து வரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை பிடித்த ஆண்டவரே அதன்படி வாழ்வதற்காக உன் கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இப்ப அந்த வார்த்தைப்படியா வாழ்வதற்காக என்னை என் குடும்பங்களை, என் பிள்ளைகளை, என் பேர பிள்ளைகளை ஆண்டவரே, என்னை சுத்தி இருக்க நண்பர்கள், உடன்பட்டவர்கள் அநேகருக்கு ஆண்டவரே என்னை நான் ஆண்டவரே என்னை நான் ஒரு மறுரூபமாக என்னை மாற்றி நான் ஒரு சாட்சியாக என்னை வாழ்வதற்காக என்னை என் குடும்பத்தை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளையை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரை சொல்லி முழுமையாக ஒப்புக் கொடுப்போமா? உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க சகோதர சகோதரிகளே. இந்த நேரத்தில் கூட என் குடும்பங்கள் ஆண்டவரை திருப்பாத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், கணவன் மனைவி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்ப நாங்கள் செய்த ஆண்டவரே என் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக நான் செய்த பாவங்கள், சொத்தை ஏமாத்தி இருக்கலாம், உடன்படுகளை ஏமாத்தி இருக்கலாம், அப்ப காசு பணங்கள் ஆண்டவரே ஏமாத்திருக்கலாம், உடன்படுகிறேன் அப்ப எல்லாத்தையும் நான் ஏமாத்தி இருக்கலாம் ஆண்டவரே. அப்ப நான் ஆபேலை போல இருக்கிறேன், காயினை போல இருக்கிறேன் என்று என்னை நான் சோதித்து அறிவதற்காக உன் இறை வார்த்தை என்னோடு பேசட்டும் ஆண்டவரே. என் உள்ளத்தில் பேசி அப்ப ஒரு விடுதலை கொடுப்பதற்காக அந்த அப்பா எங்கள் ஒவ்வொரு நாளும் அப்ப அந்த காயினை போல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் மீது ஒரு அடையாளத்தை போட்டு விடாதவரையும் அப்பா என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா உன் ரத்த கோட்டைக்குள்ள உன் வார்த்தையால உன் தண்ணீரால் உன் வார்த்தைகளை மூடிக்கொள்ளும்படியாக இயேசுவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க குடும்பங்களை ஒப்புக்கொடு, பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அப்பா எங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எங்களுக்கு ஆசீர்வாதம் தடையா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் தடையா இருக்கிறது. என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறது தெய்வமே. அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து எங்களை மீட்டெடுப்பதற்காக உன் கல்வாரி சிந்தப்பட்ட ரத்தம், ஒரு மீட்பை கொடுக்கக்கூடிய ரத்தம் இந்த சரீரத்தில் உள்ள எங்கள் மீது ஊட்டப்படியாக ஆண்டவரே
அப்ப அந்த ஆபேலோட ரத்தம் எப்படி உனக்கு கூக்குரலிட்டதோ, சேவனோட ரத்தம் எப்படி கூக்குரலிட்டதோ, எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக இந்த வார்த்தையின் வழியாக எங்க கூக்குரலை கேட்டீர்கள் பதில் கொடுக்கபடியாக தத்தாவைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா விடுதலை ஆண்டவரே, குடிக்கிறவரே, பலனை கொடுக்கிறவரே, இப்போ எங்களை முழுமையாக தூய உயிருள்ளபடியாக எங்களை எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்ப வரப்போகிற காலங்கள் ஆண்டவரே, என்னையே ஆண்டவரே காணிக்கையா கொடுப்பதற்காக என்னையே ஆண்டவரே, அப்ப உன் கையில் இருப்ப ஆட்டுக்குட்டியாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே. உன் கரங்களில் உள்ள ஆட்டுக்குட்டியாக அந்த சிலுவை தந்தத்தை ஓடி வந்திருக்கிற எனக்கு ஆண்டவரே, அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை போல நான் மாறுவதற்காக ஆண்டவரே, என் ஆடுகள் என் குரலை அறிந்திருக்கிறார், நான் அவர்களை அறிந்திருப்பேன் சொன்ன வார்த்தையின்படியாக தெய்வமே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாத்தையும் அப்பா எங்களை கல்விகளை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே உன்னோடு சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உன் சிம்மாசனத்தில் நாங்கள் வரும்போது அப்பா எங்களுக்கு ஒரு எழுத்து ஆயத்தப்படுத்தி வைப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உண்மை போல ஐயா இரக்கமுள்ளவர்களாக அன்பாக இருப்பதற்காக இறைவார்த்தையின் வழியாக நாங்கள் கேட்டு அதன்படி வாழ்வதற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உலக செல்வங்களை தேடி ஓடாதவரையும் அப்பா எங்களுக்கு ஆண்டவரே விண்ணக செல்வத்தை தேடி வருவதற்காக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா, ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை எங்களுக்கு உள்ளத்திலே, எங்க குடும்பத்திலே, எங்க பிள்ளைகளை எல்லா சாப கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால மாற செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சாப கட்டுகள் ஆண்டவரே, எல்லா தீமையின் கட்டுகளை ஆண்டவரே எங்க உள்ளத்திலிருந்து எங்க வீட்டிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரே. எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவரே இந்த ஆபேலை போல ஐயா நாங்கள் உயர்ந்த காணிக்கையாக அப்பா தன்னையே பலியாக அப்பா நாங்கள் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற செய்யும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா எங்கள் உடைமைகளை இந்த மண்ணுலகத்தில் கொடுக்க எல்லா ஆசீர்வாதங்களை போதும் என்ற மனப்பான்மையோடு நாங்கள் தெய்வ பக்தியை எங்களுக்கு போதும் என்று சொன்ன அந்த வல்லமையோடு ஆற்றலோடு இந்த ஆபேல் கொடுத்த அபிஷேகம், ஆபேல் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கு பிள்ளைகளுக்கு எங்கள் பேர பிள்ளைகளுக்கும் இந்த ஒளிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பகுதியில் இருக்க ஒவ்வொருக்கும் இந்த சபையாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு நீங்க ஆண்டவரே ஆசீர்வாதமா நிரப்பி வழிநடத்துவதற்காக கோடான கோடி நன்றி செலுத்தி ஆண்டவர் மீட்பதற்காக இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.